ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் வந்து இது கணக்கு கொஸ்டின். நோ, சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. The survey revealed that 5.5% the young adults the reporting the using the alcohol daily for the past 30 days. The find the probability that the national 4,000 adults between the 35 and 50 will indicate that they have used the alcohol daily the past 30 days. இது சொல்லுங்க binomial question ஒண்ணா இந்த question ஒண்ணா? sample size கொடுத்திருக்காங்களா இல்லையா? கொடுத்திருக்காங்களா இல்லையா? இது முத binomial question ஒண்ணா பொசிட்டிவ் இந்த question நான் சொல்லுங்க பாப்போம். மேல கொடுத்திருந்தது வந்து பொசிஷன் டிஸ்ட்ரிபியூஷன். இது சாம்பிள் சைஸ் கொடுத்திருக்காங்க தானே? 1000 அடல்ட்ஸ் சொல்லியிருக்காங்க தானே? அப்ப அது என்னது? இதுல சொல்லுங்க பாப்ப என்ன என்னது? 1000. பி வந்து என்னது? பி எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 5.5%. 5.5% சொன்னா பி எவ்வளவு? 0.055. அண்ட் மியூ காண்றது வந்து இதுல பயோமினல் டிஸ்ட்ரிபியூஷன்ல இப்படி பெரிய அமௌண்ட் கொடுத்து மியூ காண்றது எப்படின்னா என் தர பி. என் எவ்வளவு? 1000. பி எவ்வளவு? 0.05. சோ அதுல நீ பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? 55. சரியா? இதுல ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் எப்படி காணுவீங்கன்னா சேர்டுக்குள்ள n தர p q. அப்ப n எவ்வளவு? 1000. p எவ்வளவு? 55. q காணாமே இல்லாதா? q சொல்றது என்னது? 1 மைனஸ் p. 1 மைனஸ் p ன்னு சொன்னா q இங்க எவ்வளவு வரும்? 1 மைனஸ் p தானே q காண்றதுக்கான சமன்பாடு. அப்ப 1 மைனஸ் 0.05 இருந்து கழிச்ச ஆன்சர் என்ன வரும்? என்ன ஆன்சர்? 0.945. அப்ப அது கண்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வரும் 7.21. இந்த இது விளங்கிச்சா உங்களுக்கு? திரும்ப இருக்கா சொல்றீங்களா? பயோமினல் டிஸ்ட்ரிபியூஷன்ல சாம்பிள் சைஸ் பெருசா இருந்துச்சுன்னு சொன்னா மீன் காண்றது எப்படின்னா என் தர பி. பி சொல்றது என்னது? கொடுத்திருக்காங்க உங்க பாருங்க 5.5 சொல்லி கொடுத்திருக்காங்க பி. சக்சஸ் ப்ராபபிலிட்டி ஓகே. என் கொடுத்திருக்காங்க, சாம்பிள் சைஸும் கொடுத்திருக்காங்க. அப்ப ரெண்டையும் பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு எம் கண்டுடலாம், மீன் கண்டுடலாம். ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் எப்படி காணுவீங்கன்னா என் தர பி தர கியூ சேடு. என் தெரியும் 1000, பி தெரியும் 0.055. கியூ நீங்க வளமை எப்படி காணுவீங்க? 1 மைனஸ் ஆர் தானே, சாரி 1 மைனஸ் பி தானே. ரைட், அது கண்டிங்கன்னா 0.945 செய்தீங்கன்னா 7.21 வரும். இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேட்டிருக்கு வந்து 35 to 50, 35ல இருந்து 50 வரைக்கும். நீங்க வரைபடத்தை வரைகிறீங்க, நியூவை போடுறீங்க, 35 50 போடுறீங்க. அப்ப லோவர் எவ்வளவு? 35. அப்ப எவ்வளவு? 50. அப்ப 35க்குன்னா லோவர் சைஸ் தானே, 55 விட லோவர் சைஸ் தானே, எக்ஸை விட லோவர் தானே. அப்ப லோவர் இருந்தா என்ன நடக்கும்? மைனஸ் 0.5 கழிக்கணும், கழிச்சா 34.5. அப்ப வந்து கூட்டணும் பிளஸ் 0.5. சரியா? அப்புறம் நீங்க வளமா மதியம் கணக்கு செய்து போறது 0.5 வச்சு ஒருக்க காணுவீங்க, 50 பாயிண்ட் வச்சு காணுவீங்க, இசட் டேபிள் ஆன்சரை கண்டுபிடிப்பீங்க அண்ட் இதுக்குரிய ஆன்சரை கண்டுபிடிப்பீங்க. 0.5ல இருந்து இதுல நீங்க கூட்டி வர ஆன்சரை கண்டுபிடிச்சீங்கன்னா மற்றதுகள் வளமையா செய்துட்டு போற மாதிரி செய்துட்டு போனீங்கன்னா சரி. உங்களுக்கு விளங்கிச்சா?
கிளியரா? உங்களுக்கு அந்த கணக்கு விளங்கிச்சா? விளங்கிச்சா? அதுல ஏன் மிஸ் அந்த ஆன்சர் வந்து மைனஸ்ல வந்திருக்கு? எங்க ஆன்சர் மைனஸ்ல? எங்க எங்க ஆன்சர் மைனஸ்ல வந்திருக்கு? அந்த -2.84 அப்படின்னு தானே இருக்கு. இப்படித்தானே. எக்ஸ் சொல்றது என்னது? 34.5. 34.5 இருந்து 55 கழிச்சா மைனஸ்ல தானே ஆன்சர் ஓ வரும். அது மைனஸ்ல வரும். ஓகே, அப்ப கடைசியில இதுல மைனஸ்ல வந்தாலும் நாங்க நார்மலா எடுத்தா சரியானே. டேபிள்ல பாக்க இங்க போடுங்க மைனஸ்ன்னு. அப்ப நீங்க டேபிள்ல பாக்குறேன்னா மைனஸ் கன்சிடர் பண்ண தேவையில்ல. பாருங்க இங்க போட்டிருக்காங்க. ஆனா டேபிள்ல பாக்குறேன்னா கன்சிடர் பண்ண தேவையில்ல. விளங்கிச்சா? ஓகே மிஸ். அடுத்தது மேலோட்டமா உங்களுக்கு சொல்லி தாரேன். ஆனா இத செய்ய முன்னுக்கு நீங்க அந்த ரெக்கார்டிங்களையும் பார்த்து கொள்ளுங்க. அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. சின்ன சின்ன விஷயங்கள், கணக்கு மாதிரி வந்தா என்ன செய்யுது, அதெல்லாம் அந்த ரெக்கார்டிங்கல்ல இருக்கு. ரெக்கார்டிங் ஆப்ஷன் இல்லாதவங்க இருக்கீங்களா? ரெக்கார்டிங் எல்லாருக்கும் அக்சஸ் இருக்கா? இன்றைக்கு ஒரு புதுசா ஜாயின் பண்ண மிஸ், அவக்கு இல்லன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு இல்ல தானே. அவங்க எனக்கு போட்டு விடுங்க மெயில் அட்ரஸ். மத்தவங்களுக்கு எல்லாம் இருக்குதானே? ஓ மிஸ் இருக்குது. ரைட். அந்த புதுசா ஜாயின் பண்ணவங்க எனக்கு மெயில் அட்ரஸ் போட்டு விடுங்க. ஓகே மிஸ். அண்ட் இப்ப இது வந்து ஒரு பெரிய பாடம். சரியா? சிம்பிளா உங்களுக்கு செய்யற மெத்தட்ல வச்சு நான் கொஞ்சம் சொல்லி தரேன். நீங்க அது செய்ய முன்னுக்கு இந்த கொஸ்டினுக்குரிய அந்த ரெக்கார்டிங்க கேளுங்க. சரியா? இதுல வந்து 5th கொஸ்டின் கொஞ்சம் வாசிங்கல. முதலாவது என்ன சொல்லிருக்கு? A school has 1,000 students. The principal of the school thinks that the average IQ it is a students at least 110. To provide a point, administration the IQ test to 200 randomly selected students. Among the sample students, the average IQ is 108 with the standard deviations of 10. Considered at 99% confidence interval for the true mean and the IQ score of the students சொல்லி இருக்காங்க. சரியா? இதுல சொல்லுங்க பாப்போம். பாப்புலேஷன் மொத்தம் எவ்வளவு சொல்லி இருக்காங்க? டோட்டலா பாப்புலேஷன் எவ்வளவு இருக்கு? செய்ய முன்னாடி 1000. சரியா? இது வந்து 2 இருக்கு. சரியா? ஒன்று வந்து பாப்புலேஷனை வச்சு கணக்கு சொல்லுவாங்க, சாம்பிள் சைஸை வச்சு கணக்கு சொல்லுவாங்க. சரியா? பாப்புலேஷனை வச்சு கணக்கு சொன்னா அதுக்குரிய சமன்பாடு இருங்க. பாப்புலேஷனை வச்சு கணக்கு சொன்னா அதுக்குரிய சமன்பாடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சமன்பாடு நான் போடுறேன் பாருங்க. உங்களோட வாட்ஸ்அப்ல போட்டிருக்கேன் பாருங்க. முதலாவது பாருங்க, இங்க போட்டிருக்கிறேன். இங்க போட்டிருக்க சமன்பாடு மியூ எக்ஸ் பார் பிளஸ் மைனஸ்
Z அதன் கீழ் 2 and standard deviation n. ஓகே, இது பாப்புலேஷனுக்குரிய சமன்பாடு. அடுத்தது சாம்பிள் சைஸுக்குரிய சமன்பாடு. சாம்பிள் சைஸுக்குரிய சமன்பாடு பாத்தீங்கன்னா சாம்பிள் சைஸ் 30 விட குறைவா இருந்தா ஒரு சமன்பாடு, 30 விட கூடயா இருந்தா இன்னொரு சமன்பாடு இருக்கு. சரியா? அப்ப சாம்பிள் சைஸ் வந்து 30 விட கூடயா இருந்துச்சுன்னு சொன்னா செட் டேபிளை பயன்படுத்துவாங்க. சாம்பிள் சைஸ் வந்து 30 விட குறைவா இருந்துச்சுன்னா டி டேபிளை பயன்படுத்துவாங்க. ஓகே, இப்ப அதுக்கப்புறம் ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க, 90% வந்தா உங்களுக்கு ஆன்சர் இங்க கிரிட்டிக்கல் லெவல் 0.648 வரும். சரியா? 95% கொடுத்திருந்தாங்கன்னு சொன்னா கிரிட்டிக்கல் லெவல் உங்களுக்கு வரும் 1.96 வரும். 99 சொல்லி இருந்தா 2.575 வரும். சரி, அதுவும் நான் உங்களுக்கு போட்டு விடுறேன், இதை பாடமாக்கி கொள்ளுங்க. சரி, அதுவும் உங்களுக்கு நான் போட்டிருக்கிறேன். இப்ப இந்த கொஸ்டினை பாருங்க. இப்ப சொல்லுங்க, சாம்பிள் சைஸ் எவ்வளவு? கொஸ்டின்ல சொல்லுங்க பாப்போம், சாம்பிள் சைஸ் எவ்வளவு கொடுத்துருந்துச்சு? 1000. சரியா? சாம்பிள் சைஸ் 1000 கொடுத்திருந்தாங்க. இது பாப்புலேஷன் அடிப்படையான ஒரு கேள்வியா இல்லாட்டி சாம்பிள் சைஸை பயன்படுத்தின ஒரு கேள்வியா? பாப்புலேஷன் பத்தி தானே சொல்லியிருக்கு அதுல. ரைட். சரியா? பாப்புலேஷன் அடிப்படையான கேள்வி. இப்ப சொல்லுங்க பாப்பா, என்ன எவ்வளவு சொல்லியிருக்காங்க அதுல? இப்படி ஒரு ஐடென்டிஃபை பண்றேன் நாம பாப்புலேஷன் ஆன்னு சொல்லி. இதுல பாப்புலேஷன் சாம்பிள்னா சாம்பிள் சைஸ் சொல்லியிருப்பாங்க. சாம்பிள்னு வந்திருக்கும். சாம்பிள்னா நான் சொன்னேன் தானே, 30 விட குறைவா இருக்கணும், 30 விட கூடயா இருக்கணும், சாம்பிள்னு சொல்லியிருப்பாங்க. இதுல சாம்பிள்ல சொல்லி இருக்குது இல்லையே. ஸ்கூல் ஹேஸ் 1000 ஸ்டூடெண்ட், பாப்புலேஷனே 1000 தான். சாம்பிள் எடுத்து இல்லையே, அந்த 1000ல சாம்பிள் அவங்க எடுத்து இல்ல. 1000ல 200 சாம்பிள் எடுத்திருந்தா அது சாம்பிள் கணக்கு. இப்ப இது சாம்பிள் கணக்கா? இல்ல. ஓகே மிஸ். ஓகே, சரி. இப்ப சொல்லுங்க பாப்பா, என்ன எவ்வளவு? 1000 இல்ல, to prove the point the state பாருங்க, C administration IQ test to 200 randomly selected. எவ்வளவு செலக்ட் பண்ணிருக்காங்க randomly? 200. அப்ப என்ன எவ்வளவு? எதை வச்சு செய்ய போறாங்க? 200. அப்ப n 200. சரியா? ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் எவ்வளவு? 10. அந்த சாம்பிளுக்குரிய வந்த மீன் எவ்வளவு? Among the sample students, the average IQ is 108 with standard deviation 10. அப்ப standard deviation 10ன்னா மீன் அவங்க எவ்வளவு கொடுத்திருக்காங்க? எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 108. அப்ப கான்ஃபிடன்ஸ் லெவல் 99%னா இப்ப எவ்வளவு வரும்னு நான் சொன்னேன் உங்களுக்கு. ஒரு சார்ட் கொடுத்த பாடமாக்கிக்கொள்ளுங்க. நல்ல 99%க்கு எவ்வளவு இருக்குது? 2.578. சரி, அப்ப எக்ஸ் பாருக்கு 108 போடுவீங்க, பிளஸ்ஸோ மைனஸ் செட்டுக்கு பதிலா 2.58 போடுவீங்க, எஸ்க்கு பதிலா 10 போடுவீங்க, 200 போடுவீங்க. இது செய்துட்டு வர நேரம் 108 பிளஸ் கீழே பார் மைனஸ் 1.825 வரும். இது என்ன செய்யணும்? அடுத்த ஸ்டெப் வந்து ஒன்னு கூட்டி காட்டணும், ஒன்று கழிச்சு காட்டணும். இது 108
1.825 கூட்டி காட்டணும். அடுத்தது இங்க கமா போட்டு கழிச்சு காட்டணும். ஓகேயா? விளங்கிச்சா அது? ஓ மிஸ். ஓகே, அடுத்தது பாருங்க. அடுத்த क्वेश्चन என்னது? டி டேபிள் தானே? சரி, அடுத்தது சொல்லுங்க பாப்பா என்னதுன்னு. அடுத்த क्वेश्चन என்னது? The final officer, the company wants to estimate the percentage of the account receivable that the more than 30 days overdue. It's 500 accounts and the find the 300 are more than 30 days overdue. சரி, compute the 95% கேட்டிருக்கு. இது வந்து T more than 30 ஆ less than 30 ஆ? more than 30. more than 30 தானே கொடுத்திருக்காங்க. அப்ப நீங்க என்ன இத பயன்படுத்துவீங்க இதுல? என்ன இது வரும்? சாம்பிள். அத நீங்க போட்டு செய்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வரும். ஓகேயா? இந்த क्वेश्चन நான் இப்ப சொல்றது கேளுங்க. உங்களுக்கு கடைசி நேரத்துல தானே இருக்கிறீங்க. நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா, சீ ஸ்கொயர் கணக்கு, பைனோமல் கணக்கு, சரியா, இதுகளை தரோவா படிச்சுட்டு போங்க, நல்லா படிச்சுட்டு போங்க. சரியா? இந்த கணக்குகளை வந்து ஆப்ஷனலா வைங்க. நோட்ஸ் கண்டிப்பா வரும், நோட்ஸ் பார்த்துட்டு போங்க. அப்ப உங்களால கொஞ்சமாவது சர்வே பண்ணிக்கொள்ள முடியும். கண்டிப்பா மத்த அந்த இதுகள் இருக்குது, எது ரெக்கார்டிங்ஸ், அந்த ரெக்கார்டிங்ஸ்களை கேட்டுக்கிட்டு போங்க. இதெல்லாம் பார்த்து முடிஞ்சு லாஸ்டா ரெக்கார்டிங்களை கேளுங்க. விளங்கிச்சா உங்களுக்கு? இந்த பயோனாமல் கணக்கு, அந்த கணக்குகள் எல்லாத்தையும் ரெக்கார்டிங் கேட்டு கொஞ்சம் இதாக்குனதுக்கு பிறகு மத்த கணக்கு ரெண்டையும் பார்த்துட்டு போங்க. ஏன்னா ஈஸியா உங்களை ஸ்கோப் பண்ணக்கூடிய கணக்குக்கு வந்து சீ ஸ்கொயருக்கு எடுக்கலாம், நோட்ஸ் பாடத்துக்கு எடுக்கலாம், பயோனாமல் கணக்குகளுக்கு இப்ப எடுத்துக்கொள்ளலாம், ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கணக்குக்கும் எடுத்துக்கொள்ளலாம். எடுக்கலாம் தானே உங்களுக்கு? எப்படி ஒரு கணக்கு ஸ்கிப் பண்ண வரும். விளங்கிச்சா? ஈஸியா நாளைக்கு உங்களுக்கு எஸ்கேப் ஆகுறதுக்கு வழிதான் நான் சொன்னேன். மற்றபடி உங்களுக்கு இதுல நிறைய விஷயம் இருக்கு. உங்களோட எக்ஸாம் முடிஞ்சோன்னு சொல்லுங்க, ஒவ்வொரு பாடமா போட்டு போட்டு படிப்போம். ஓகே, நான் சொன்னது விளங்கிச்சா? இடையில வர்க் ஆகல மிஸ். இப்ப கேக்குதா? இப்போ ஓகே. ரைட். இப்ப நாளைக்கு என்ன செய்யுங்கன்னு சொன்னா, சீ ஸ்கொயர் கணக்கு இருக்குதானே, அந்த கணக்கு, பயோனோமல், பொசிஷன் டிஸ்ட்ரிபியூஷன், நோமல் டிஸ்ட்ரிபியூஷன், அந்த கணக்கெல்லாம் ரெக்கார்டிங்கோட பார்த்து, அதை நான் இப்ப உங்களுக்கு கொடுத்துருக்க எக்ஸஸ் கொடுத்துருக்க ரெக்கார்டிங்கோட பார்த்து அந்த கணக்குகளை தரவா படிச்சுட்டு போங்க. ஏன்னா அதெல்லாம் சிம்பிளா விளங்கக்கூடிய கணக்குகள். சரி, அதுகளை படிச்சுட்டு போங்க. நோட்ஸ் பாடத்தை படிச்சு கொண்டு போங்க. அதுவும் உங்களுக்கு அசைன்மெண்ட் கொடுத்துருக்கீங்க தானே, இது சிட் பண்ணாலே போதும், பாஸ் பண்ணிடலாம், பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஓகே, உங்களோட ஃபைனல் எக்ஸாமுக்கு நான் திரும்பியும் இது ஒவ்வொரு பாடம், ஏன்னா இந்த ஒவ்வொரு விஷயத்திலயும் நுணுக்கமா நிறைய விஷயம் இருக்கு, நிறைய கணக்குகள் இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்போ ஒரு பாடம் செய்யறதுக்கே 2 நாள் வேணும், அடுத்த பாடம் செய்யறதுக்கு 2 நாள் வேணும். இப்ப நாளையோட உங்களோட எக்ஸாம் முடிஞ்சு தானே, அப்ப நான் மெதுவா ஒரு பாடமா உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்து கொண்டு போறேன். இப்போதைக்கு உங்களுக்கு எக்ஸாம் செய்யலாம் தானே? ஓ மிஸ். நார்மலா இப்ப நான் ரெக்கார்டிங்ஸ் கொடுத்துருக்கேன், அதுகளை பார்த்து எக்ஸாமே எழுதுங்க. இந்த எக்ஸாமுக்கு போகாம இருக்காதீங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க, பாஸ் பண்ணலாம். ஏன்னா நீங்க அசைன்மெண்ட் கொடுத்துருக்கீங்க தானே, அதுவும் இது எட்டாவே உங்களுக்கு பாஸ் வரும், அது பயப்பட தேவையில்லை, இது சிட் பண்ணாலே போதும். ஓகேயா? ஆனா அதுக்காக எழுதாம வந்துடாதீங்க, எழுதுங்க. நோட்ஸ் கண்டிப்பா வரும், நோட்ஸ் பாருங்க. ஓகே மிஸ்.
அந்த புதுசா சேர்ந்தவங்க எனக்கு போட்டு விடுங்க, நான் உங்களுக்கு எக்ஸஸ் கொடுத்து விடுறேன். ஓகே மிஸ். சரியா? முடிஞ்சதுக்கு பிறகு நான் ஒன்னொன்னா உங்களுக்கு நான் போட்டு விளங்கப்படுத்தி விடுறேன். இன்னைக்கு இது வந்து நாளைக்கு உங்களுக்கு செய்யறது கூடிய அளவுக்கு மட்டும்தான் நான் செய்திருக்கிறேன். ஃபைனல் எக்ஸாமுக்கு வித்தியாசமா கணக்குகள் வரும். ஓகேயா? சரி மிஸ். சரி, ஓகே. ரெக்கார்டிங் எல்லாம் பாருங்க, மறந்துடாம போட்டுருங்க இப்ப. ஓகே மிஸ். ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ மிஸ்.